ஓம் சரவண பவாய ஷண்முகா அருமுகவா சிவசுப்பிரமணியாய பால கண்டாயிரமணியே கார்த்திகேய நம. ஆசான் அருணையாளர்களே கந்தராந்திர பாட்டி அனைவரும் சேர்த்து மகான் ராசியும் நவபட்ச ராசியும் உன்னதராசியும் பெருமனாக கேட்டுக்கொள்கின்றோம். வெளிக்கு துணை திரை நின்பதன் பாதங்கள் முன்பை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த வழிக்கு துணை அவன் பன்னிரை தோளும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்குடனும் ஐரோப்புமே. வெளிக்கு துணை திரு மென்மதன் பாதங்கள் மென்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த வழிக்கு துணை அவன் பன்னிரை தோளும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரோமே. செர்தனை கந்தனை செங்கோட்டு வெப்பனை செஞ்சுடர் வேல் வேந்தனை செந்தமிழ் தோல் விரித்தோனை விளக்கு வள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார்மேல் வாகனனை தாந்துணை போது மறவாதவர்க்கு ஒரு தாழ்விலேயே. செந்தனை கந்தனை செங்கோட்டு வெப்பனை செஞ்சுடர் வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விளக்கு வள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார்மேல் வாகனனை தாந்துணை போது மறவாதவர்க்கு ஒரு தாழ்விலேயே. ஓம் சிவாய அகத்தீசாய நம. ஓம் சிவாய ராமலிங்க தேவாய நம. ஓம் சிவாய திருமூல தேவாய நம. ஓம் சிவாய கருவூர் தேவாய நம. ஓம் சிவாய ஆறுமுக அரங்க மகாதேசிகாய நம. அகத்திய என்னென்று போது சித்துதனைவார் குளிகைவார் அகத்தியரே அகத்தியரே காசாய வேண்டுவார். அப்போது சித்தரெல்லாம் கைகொள்வார்கள். அகத்தியரை தெண்டரித்து வேறு செல்ல யாருக்கும் தடையில்லை அரசே என்பார். அகத்தியர்தாம் இயக்கியத்தில் பிறந்த யோகி 1008 அண்டமெல்லாம் ஆணையாச்சே. சிவாய அகத்தீசாய நம. சிவாய ராமலிங்க தேவாய நம. சிவாய திருமூல தேவாய நம. சிவாய கருவூர் தேவாய நம. சிவாய பதஞ்சலி தேவாய நம. சிவாய ஆறுமுக அரங்கமகாதேசிகாய நம. சிவாய ஆறுமுக அரங்கமகா சத்குருவே நம. சிவாய ஆறுமுக அரங்கமகா ஜோதியே நம. தேவரே திருவடிக்கு ஆளாகவும் அட்டமா சித்திதந்து அருள் புரியவும் சித்தர்கணம் எல்லாம் எனக்கு அருள் இறங்கவும் வைத்து அருள் புரியவும் பாவி அடியே செய்த பாவங்கள் எல்லாம் பரந்தோட அருள் புரியவும் பக்குவம் அறிந்து எனை பக்குவ விசேடனாய் பண்ணி வைத்து அருள் புரியவும் நாவிட்டு உரைக்க உணா சோதி பயணத்தோடு நடனமிட அருள் புரியவும் நம்பினே நையனே நட்டாற்றில் என் கைகள் நழுவவிடாது அருள் புரியவும் வேகமாக நெய் நவராஜ சிங்கமே
வர வேண்டும் என்ற நருகே மால் குணங்குடி வாழும் என் அகத்தீசனே மௌன தேசிக நாதனே தேவரே திருவடிக்கு ஆளாகவும் பட்டமா சித்தி தந்து அருள் புரியவும் சித்த கணமெல்லாம் எனக்கு அருள் இறங்கவும் சித்தம் வைத்து அருள் புரியவும் பாவி அடியேன் செய்த பாவங்கள் எல்லாம் மறந்தோடு அருள் புரியவும் பக்குவம் அறிந்து எனை பக்குவ விசேடனாய் பண்ணி வைத்து அருள் புரியவும் நாவிட்டு உரைக்க உணா சோதி நயனத்தோடு நடனமிட அருள் புரியவும் நம்பினே நஞ்சனே நட்டாற்றில் என் கைகள் நல்வ விடாத அருள் புரியவும் மாவேகமாக நெய் தவராஜ சிங்கமே வர வேண்டும் என்ற நருகே மா குணங்குடி வாழும் என் அகத்தீசனே மௌன தேசிக நாதனே. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமக்கெல்லாம் தாயாகவும் சர்க்குருவாகவும் சொற்குருவாகவும் இருந்து நம்மை வழிநடத்தி காத்து அருள் புரியும் நமது ஓங்காரக்குடி கடவுள் தவத்திரு திருமுருக ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவருடைய நல்ல ஆசியோடும் கலியுகத்தை மாற்றி ஞானயுகம் படைக்கவும் கலியுக மக்கள் படக்கூடிய துன்பங்களை எல்லாம் துடைக்கவும் தானே அவதாரமாகி ஓங்காரக்குடியில் அமைத்து இன்றும் நமக்கெல்லாம் ஓங்காரக்குடியில் ஆசானாக ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகளாக நல்லாசி வழங்கி வரும் எல்லாம் வல்ல பரம்பொருள் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் மகான் சுப்பிரமணியருடைய நல்லாசியோடும் சிதர்கள் சிறப்பு பூஜையானது மகா நகத்திய சன்னிதியிலே பிரதி வியாழன் தோறும் சிறப்பாக நடைபெற்று எல்லாம் வல்ல பரம்பொருள் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் மகான் சுப்பிரமணியர் இந்த உலக பெருமாற்றத்தை நடத்துவதற்காகவும் கலியுக மக்கள் படக்கூடிய துன்பங்களை எல்லாம் துடைப்பதற்காகவும் ஓங்காரக்குடியில் ஆசானாக அவதரித்து இன்று நமக்கு பல உபதேசங்களை சொல்லி இந்த உலக பெருமாற்றத்தை சிறப்பாக சூட்சுமமாக நவகோடி சித்தர்களின் நல்லாசியோடும் மகா நகத்தியர் பெருமானுடைய நல்லாசியோடும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார். இந்த உலக பெருமாற்றத்தில் ஞானிகள் பங்கு பெற்று செய்யக்கூடிய இந்த அரும்பெரும் தொண்டில் தொண்டர்களாகிய நாமும் பங்கு பெற்று தொண்டு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி நாம் ஒவ்வொரு பூஜையிலும் வேண்டுதலை வைத்து வருகின்றோம். அந்த வகையில் ஒவ்வொரு மனிதனும் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்பதற்காகவும் ஒவ்வொரு மனிதனும் ஞானிகள் சொன்ன அந்த மரணமில்லா பெருவாழ்வு ஒளிநிலை அல்லது வீடு அல்லது பிறவி பெருங்கடல் நீந்துதல் போன்ற அந்த மாபெரும் நிலையை அடைய வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு ஞானிகளும் நமக்கு பல வழிமுறைகளை சொல்லியிருக்கிறார். நமது நாம் ஒவ்வொருவரும் மாதம் இருவருக்கேனும் அன்னதானம் செய்து ஞானிகளுடைய திருவடியை முடித்து வந்தால் நிலை வாய்க்கும் என்பதை நமக்கு மிக எளிதாக கடைபிடிக்கக்கூடிய வகையிலே நமக்கு உபதேசித்து வருகின்றார். ஞானிகள் என்று சொல்லும் பொழுது மகான் திருவள்ளுவர் சொன்ன திருக்குறளை மையப்படுத்தி நாம் ஏற்கனவே பல வாரங்களாக திருக்குறளை பற்றி நாம் ஓரளவு சிந்தித்து கொண்டிருக்கிறோம். மகான் திருவள்ளுவரும் ஒரு மனிதன் ஒளிநிலையை அடைய வேண்டும் என்று சொன்னால் அறம் பொருள் வீடு, அறம் பொருள் இன்பம் வீடு, அறநெறியோடு இருக்க வேண்டும். அந்த அறத்தை செய்வதற்கு பொருளை நல்ல வகையில் தேட வேண்டும். அப்படி தேடக்கூடிய பொருள் நமக்கு எல்லா வகையிலும் நன்மை தர வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவும் அந்த பொருளை வழிமுறைகளை எல்லாம் சொல்லி அதற்கு நம்மளுடைய விருப்பம் அதாவது இன்பம் வேண்டும் என்பதையும் சொல்லி ஆசான் அவர்கள் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்றனர். அந்த வகையிலே நாம் சென்ற வாரத்திலே அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு அகரம் எப்படி எழுத்துக்களுக்கெல்லாம் முதலாவதாக விளங்குகின்றதோ அதுபோல உலகிற்கு இறைவன் முதலாவதாக இருக்கின்றான் என்ற ஒரு குரலை நாம் சிந்திக்க ஆராயும் போது பல விஷயங்களை நாம் பேசிக்கொண்டு வந்தோம். அதில் ஒரு மனிதன் தனக்கு வினை சேராத வகையில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் பல வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். வினை என்று சொல்லும் பொழுது நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் நமக்கு வினையை சேர்த்துவிடும்.
இந்த செயல் நாம் செய்யக்கூடிய செயல்கள் 3 வகையால் நமக்கு அமைகின்றன. நம்முடைய மனம், மெய், மொழி. நாம் மனதினால் எண்ணக்கூடிய எண்ணங்களும் ஒரு செயலை உருவாக்குகிறது. அல்லது நாம் பேசக்கூடிய இந்த மொழி அல்லது வாக்கு அல்லது சொல், இதன் மூலமாகவும் ஒரு வினை நமக்கு சேர்ந்தது. அல்லது நமது உடலால் செய்யக்கூடிய விஷயங்களாலும் நமக்கு வினை சேர்ந்தது. அந்த வகையிலே மொழியினால் வரக்கூடிய வினைகளை பற்றி சென்ற வாரம் நாம் பார்த்தோம். நாம் பேசக்கூடிய சொல் எப்படி இருக்க வேண்டும் அல்லது அதில் என்னென்ன குற்றங்கள் இருக்கின்றன என்பதை வள்ளுவ கடவுள் நமக்கு சொல்லி இருக்கின்றார். வாக்கிலே முதலில் பொய் பேசுவது ஒரு குற்றம், கூறுதல் 2வது குற்றம், பயனில்லாத சொற்களை பேசுதல் 3வது குற்றம், பொய் பேசுதல், வன் சொற்கள் பேசுவது 4வது குற்றம். இந்த 4 குற்றங்களும் நம்மளுடைய சொல்லிலே வரக்கூடும். இந்த குற்றங்கள் வந்தால் நமக்கு வினை சேரும். இப்ப இந்த குற்றங்கள் வராமல் இருப்பதற்கு என்ன வழி? இப்பொழுது கந்தரலங்கார பாடல் பாடினார்கள், பாராயணம் செய்வோம். விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள், மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள். இப்ப முருகா என்று சொல்லும் போது நம்மளுடைய வார்த்தையில் குற்றம் வராது. நம்முடைய வார்த்தையில் குற்றம் வராமல் இருக்க வேண்டும் என்றால் முருகா என்று சொல்ல வேண்டும். முருகா என்று சொல்லும் போது ஒரு ரகசியம் ஒன்று சொல்றேன். நாம் எப்பொழுதெல்லாம் முருகா என்று சொல்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் அந்த முருகப்பெருமான் நம் உடலை சார்ந்து விடுகிறார். இது நாம் அறியாத ஒரு ரகசியம். நாம் முருகா சொல்லும் போது முருகனே நம்மை சார்ந்திருக்கும் போது நம்முடைய வாயிலிருந்து குற்றம் வராது. ஒரு முறை சொன்னால் போதாது என்பதற்காக தான் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்லியிருக்கிறார். ஒரு முறை சொல்லியால் போதாது. முருகா 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 என்று நாம் சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது நம்முடைய வார்த்தையில் வரக்கூடிய குற்றம் நீங்கிவிடும். இப்ப மொழி குற்றம் நீங்க வேண்டும் என்றால் முருக நாமத்தை சொல்லிக்கொண்டு வள்ளுவ கடவுளும் என்ன சொல்றார்? ஆக்கமும் கேடும் காப்போம்பல் சொல்லின் சோறு. நாம் சொல்லக்கூடிய வார்த்தையினால நல்வினையும் விளையும், தீவினையும் விளையும். அப்ப அந்த வார்த்தைகளை நாம் கவனமாக கையாள வேண்டும் என்று வள்ளுவ கடவுள் நமக்கு உபதேசிக்கிறார். இந்த வாக்கு என்பது நாம் எல்லாம் சொல்லும் போது ஒரு பொருளை நமக்கு ஞாபகப்படுது. இப்பொழுது நான் சொல்கிறேன் மாடு அப்படின்னு சொன்னா அந்த மாடை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன், அவ்வளவுதான். இதே நம்முடைய குருநாதர் வந்து இங்க வந்து மாடு அப்படின்னு சொன்னா மாடே வந்து, ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த வாக்கின் சக்தி அந்த மாதிரி அத்தகைய தபாற்றல் படைத்தவர் நம்முடைய குருநாதர். அப்ப நாம் அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை அப்படியே உருவமாக மாறிவிடும். நாம் சொல்லக்கூடிய வார்த்தை நமக்கு வினை சேர்க்கும், நல்வினையும் சேர்க்கும், தீவினையும் சேர்க்கும். வினை சேராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் முருகா என்ற நாமத்தை நாம் தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, பொய் பேசுதல். பொய் பேசுவதால் நமக்கு என்னென்ன குற்றங்கள் வரும் என்பதெல்லாம் சொன்னோம். ஏன்னா பொய் பேசி நாம் எத்தனை சிக்கலில் மாட்டி இருக்கிறோம் என்பது ஒவ்வொருவருக்கும் அனுபவமாக கண்டிருப்போம். அந்த பொய் பேசுவதன் மூலமாக நமக்கு என்ன மாதிரி குற்றங்கள் வரும், என்ன மாதிரி நமக்கு பிரச்சனைகள் வந்தது, அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நாம் எந்த அளவுக்கு சிரமப்பட்டோம். அப்ப பொய் பேசுதலை தவிர்க்க வேண்டும். வன்சொல் பேசுதல். வன்சொல் பேசும்போது நாம் கடினமான வார்த்தைகளை நாம் பேசும்போது ஒருவருடைய மனம் புண்படும். அந்த புண்பட்ட மனத்தின் மூலமாக நமக்கு வினை சேரும். புறங்கூறுதல். ஒருவர் இருக்கும் போது அவரை பற்றி பேசாமல் அவர் இல்லாத போது அவரை பற்றி குறைகளை சொல்லுவது புறங்கூறுதல். வள்ளுவ கடவுள் சொன்னார், புறங்கூறி பொய்க்கு உயிர் வாழ்தலின் சாதல் அதனிடம் அரண்டை தருங்கிற. புறங்கூறுதலை விட செத்து போங்கிற. புறங்கூறுதல் என்பது நமக்கு மிகப்பெரிய குற்றத்தை நமக்கு சேர்த்து விடும், நமக்கு கொடு வினைகளை சேர்த்து விடும். சரி, பயனில சொல்லாமல் தேவையில்லாத வாசகங்களை பேசுவது, அதனால் எந்த பலனும் கிடையாது. அப்படி சொல்லக்கூடியவங்களை வள்ளுவ கடவுள் என்ன சொல்றாரு? பதர்னு சொல்றாரு. பயனில் சொல் பாராட்டுவான மகனெனல் மக்கள் பதவி என இருக்கிறார். எப்படி ஒரு நெல்ல இருக்கக்கூடிய பதர் அது எதற்குமே உதவாது, அது போல மக்கள்ல இருக்கக்கூடிய ஒருத்தர் தேவையில்லாத சொற்களை பேசும்போது, பயனில்லாத சொற்களை பேசும்போது அவள் மக்களில் இருக்கக்கூடிய ஒரு பதர்,
மக்களால் அந்த அந்த மனிதனால் எந்த மக்களுக்கும் எந்த பயனும் கிடையாது. அப்படி நமக்கு உபதேசிக்கின்றார் வள்ளுவர். சரி, இப்படி நம்ம மொழி குற்றங்கள் வருது. இந்த மொழி குற்றங்களிலிருந்து நம்ம காப்பாற்றிக் கொள்வதற்காக முருகா என்ற நாமத்தை நாம் சொல்லி காப்பாற்றிக்கிறோம். அப்படின்னா பேசாமே இருக்கணுமா? பேசாமே இருக்கணுமா என்று கேட்டால் பேசுங்க. பேசும்போது எப்படி பேசணும் அதையும் வள்ளுவர் கடவுள் சொல்லியிருக்கார். வள்ளுவர் கடவுள் நமக்கு திருக்குறளை 3 பால்களாக பிரித்து கொடுத்தார். அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால். ஒவ்வொரு பாலிலும் ஒரு மனிதன் எப்படி பேச வேண்டும் சொல்றாங்க. இப்ப அறம்னு சொல்லும் போது அறத்தை 2ஆக பிரித்தார்கள், இல்லறம், துறவரம். இப்ப இல்லறத்தில் இருக்கக்கூடியவர் எப்படி பேச வேண்டும், துறவரத்தில் இருக்கக்கூடியவர் எப்படி பேச வேண்டும். இப்ப இல்லறத்தில் இருக்கக்கூடியவர் ஏன் இதை பேச வேண்டும், துறவரத்தில் இருக்கக்கூடியவர் ஏன் அதனை பேச வேண்டும். இப்ப வள்ளுவர் கடவுள் சொல்லும் போது அறத்துப்பாலில் 2 வகையான சொற்களை நமக்கு சொல்கிறார், இப்படி பேசு. பொருட்பாலில் ஒரு வகையான சொல்லை சொல்கிறார், காமத்துப்பாலில் ஒரு வகையான சொல்லை சொல்கிறார். இப்ப அறத்துப்பால்ல ஒரு இல்லறத்தான் எப்படி பேச வேண்டும், இல்லறத்தான் பேச வேண்டிய வார்த்தைகள் இன்சொல் பேசுதல், இனியவையாக பேசுதல், ஒருவனுடைய மனம் புண்படாத வகையில் பேச வேண்டும். அப்ப இன்சொல் பேசுதல் இல்லறத்தானுடைய கடமை. சரி, இல்ல இன்சொல் பேசினா என்ன நடக்கும்? நமக்கு வரக்கூடிய துன்பம் எல்லாம் போயிடும், வறுமை தீரும், அல்லவை தேய அறம் பெருகும். நாம் இதை நினைத்து பார்க்க முடியாத அறங்கள் நமக்கு பெருகும். அல்லவை தேய அறம் பெருகும், நல்லவை நாடி இனிய சொல்கின்ற. அப்ப நாம் பேசக்கூடிய சொல்லில் இன்சொல் இருந்தால் நாம் செய்ய வேண்டிய அறம் தானே விளையும். இதுக்காக நாம் எந்த முயற்சி செய்ய வேண்டிய அவசியமே இல்லைங்கிறது. அதே நம்முடைய வார்த்தையில் குற்றம் வந்தால் வினை சேரும். இன்சொல் பேசினால் அறம் சேரும், வன்சொல் பேசினால் வினை விளையும். அகனமர்ந்து ஈதலின் நன்றே முகனமர்ந்து இன்சொல்லன் ஆக பெறுகின்ற. முகம் நல்ல மன நிறைவோடு ஒருத்தருக்கு கொடுக்கக்கூடிய ஈதல், நம்ம அன்னதானம் பண்றோம், அப்படி செய்யக்கூடிய ஒரு செயலை விட ஒரு இன்சொல் பேசுவது சிறந்த அறத்தை தருகிற. இப்ப நாம பேசக்கூடிய சொல் இன்சொல்லா இருக்கணும்னா எப்படி அதை பேசணும்? ஒருத்தர் வரும்போதே அவரை நம்ம எப்படி பார்க்கணுமா? அவருடைய முகத்தை நேருக்கு நேரா பார்க்கணும். ஒருத்தர் வரும்பொழுது அவருடைய முகத்தை நேருக்கு நேராக பார்க்கணும், சும்மா பார்க்கக்கூடாது, எப்படி பார்க்கணும்? இனிமையா பார்த்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? அவர் முகம் வளர்ந்து வரவேற்று உட்காருங்க, உட்கார்ந்து அவர்கிட்ட பேசணும். எப்படி பேசணும்? உள்ளத்திலிருந்து நல்ல வார்த்தைகளை பேசணும். முகத்தான் அமர்ந்து இனிதி நோக்கி இன்சொல் இனிதே அறம் அப்படின்னு. இப்ப வரக்கூடியவர்களை முகம் நோகாத வகையிலே இனிமையாக பார்த்து, கனிவாக பார்த்து, அவரை வரவேற்று அமர வைத்து அவர்கள் நல்ல வார்த்தைகளை பேசுகிறார். ஒரு இல்லறத்தான் இப்படி பேசணுங்கிறார். ஏன் இல்லறத்தான் அப்படி பேசணும்? இல்லறம் என்பது ஒரு திருமணம் செய்து கொண்டு குழந்தை குட்டிகளோடு பற்றோடு வாழ்வது இல்லறம். ஆனா அது மட்டும்தான் இல்லறமா அப்படின்னா, அவனுடைய கடமைகள் 11 கடமைகள் முன்னாடியே சொல்லியிருக்காங்க. இந்த 11 கடமைகளை செய்வதற்கு அவன் செய்ய அவனுக்கு ஒரு வாழ்க்கை துணை தேவை. இந்த வாழ்க்கை துணை வந்த பிறகு அவனுடைய அந்த குடும்பத்தில் அன்பு பெருகும். அன்பு பெருகும் போது அந்த அன்பின் விளைவாக ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தையோடு அந்த அன்பு அவங்களோட குழந்தையிடத்தும் விரிவுபடும். சரி, குடும்பத்தில் அன்பு பெருகிறது. இந்த அன்பு பெருக அது வழிந்து சமுதாயத்திற்கு போக வேண்டும். இப்ப இல்லறத்தில் ஒருவன் ஈடுபடுகிறான் என்று சொன்னால் வெறுமனே காமத்திற்காக மட்டும் அல்ல, சமுதாயத்திற்கு அவன் பயன்பட வேண்டும். சமுதாயத்திற்கு பயன்பட வேண்டும் என்று சொன்னால் அவன் ஒரு தனி மனிதன் ஒருத்தன் வறுமையில இருக்கான், அவனுக்கு கொடுக்கணும். அதுக்கு பேர் ஈகைன்னு சொன்னார். இல்ல, ஒரு சமுதாயமே வறுமைப்படுகிறது, அந்த சமுதாயத்துக்கே கொடுக்கணும், அதுக்கு ஒப்புரவறிதல் சொன்னார். அப்ப சமுதாயத்திற்கு ஒரு மனிதன் பயன்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இல்லமே அமைக்க வேண்டும். இல்லறத்தில் ஒருவன் ஈடுபடுகின்றான் என்று சொன்னால் 11 கடமைகளை செய்யக்கூடிய தகுதி உள்ளவன் மட்டும்தான் இல்லறத்தில் ஈடுபடணும்னு சொல்லியிருக்காங்க. இது ஏற்கனவே பேசின செய்தி இருந்தாலும் புதிதாக வந்தவர்களுக்காக ஒரு சின்ன ஒரு கோல், அவ்வளவுதான். 11 கடமைகளை செய்யக்கூடிய ஒரு இல்லறத்தான் சமுதாயத்திற்கு வர வேண்டும். சமுதாயத்திற்கு வரும்பொழுது அவனுடைய வார்த்தையில் இனிமை இருக்க வேண்டும், இன்சொல் பேச வேண்டும். அப்படிங்கிறதுக்காக அவன் இன்சொல் பேசணும்.
சரி, துறவு மேற்கொண்டவர் அவர் எப்படி பேச வேண்டும்? வாய்மை பேச வேண்டும். துறவத்தாருடைய ஒரு துறவியா இருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய வாயிலிருந்து உண்மை மட்டும்தான் வர வேண்டும். வாய்மை வர வேண்டும். வாய்மைன்னா நம்ம என்ன அர்த்தம் இருக்கோம்? பொய் பேசாமல் இருப்பது வாய்மை. ஆனா அதுக்கு வள்ளுவ கடவுள் என்ன விளக்கம் சொல்றார்? யாருக்கும் தீங்கு செய்யாத வார்த்தைகளாக இருக்க வேண்டும். யாருக்கும் தீங்கு செய்யாத வார்த்தைகளாக இருக்க வேண்டும். வாய்மை எனப்படுவது யாதெனில் யாதொன்றும் தீது இல்லாத சொல் அப்படிங்கிறார். இப்ப யாருக்கும் தீமை சொல்லாத செய்யாத ஒரு சொல்லாக இருக்க வேண்டும் நாம் பேச வேண்டும். அதான் வாய்மை. சரி, இந்த வாய்மை பேசுவதால் என்ன? இது வாய்மை உண்டாகும். இப்ப நம்ம உடம்பு இருக்கு, இந்த உடம்புல இருக்கக்கூடிய அழுக்கு நீங்கிறதுலாம் என்ன பண்றோம்? குளிக்கிறோம். அழுக்கு நீங்க குளிக்கிறோம். இப்ப மனசுல இருக்கக்கூடிய உலகத்தால் உள்ளத்தில் எல்லாம் உலர்ந்தார். இப்ப நாம பொய் பேசாமல் இருந்தால் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை பேருடைய உள்ளத்திலும் நாம் நம்முடைய ஓங்காரத்தில் ஆசான் உலகத்தில் இருக்கக்கூடிய அன்பருடைய மனதிலே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார் என்று சொன்னால் அவர் வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியம், உண்மை, வாய்மை. அதனால அவங்க இன்னைக்கு உலகத்தில் உள்ள அத்தனை மக்களுமே என்னுடைய குருநாதர், என்னுடைய தாய், என்னுடைய தந்தை, என்னுடைய தெய்வம் அப்படின்னு சொல்லி போற்றி போகின்றோம் என்று சொன்னால் ஆசானுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அத்தனை வார்த்தைகளும் உண்மை, அத்தனை வார்த்தைகளும் சத்தியம், அத்தனை வார்த்தைகளும் வாய்மை. இப்ப நாம சொன்ன மனத்தோடு வாய்மை மொழியும் தவத்தோடு தானம் செய்வாரின் தலையினார் வள்ளுவர். இப்ப நம்ம உள்ளத்துல பொய் பேசாம நல்ல நிறைவான உண்மையான வார்த்தைகளை நாம் சொன்னால் தவம் தானம் செய்வர்களோட மேலானவர். அவை பிராட்டியார் சொன்னார், தானமும் தவமும் தான் செய்வாராகி வானவர் நாடு வழி திறந்ததுமே. அப்ப அந்த தானமும் தவமும் செய்யக்கூடியவரை விட வாய்மை பேசக்கூடியவர் அதை விட உயர்ந்தவர். அவர் தானும் தவம் தனியா செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அவர் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அத்தனை உண்மையே என்றால் அவர் எந்த அறமும் செய்ய வேண்டியதில்லை. பொய்யாமை ஆற்றி அறம் பெற செய்யாமை நன்றுனார் வள்ளுவ கடவுள். நீங்க பொய்யாமைங்கிற ஒரு கொள்கையை நீங்க உள்ளத்துல வைத்துக் கொண்டால் மேற்கொண்டு செய்ய வேண்டியதில்லை. இதுக்கு உதாரணம் ஹரிச்சந்திரன் வேற ஆகும் இல்லை, நம்முடைய ஓங்காரக்குள்ளாதான் ஒரு பிறவியில் ஹரிச்சந்திரனாக அவதரித்தார். உண்மையை சொல்லி 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 இந்த உலகத்திற்கு எடுத்துக்காட்டாக விளங்கினார். அன்றைக்கு அடைந்த நிலை ஒவ்வொற்ற நிலை. அந்த நிலையை அடையக்கூடிய துறவி ஒருவர் ஆய்வு செய்ய வேண்டும். இல்லறத்தில் இருக்கக்கூடியவன் இனிய சொற்களை துறவியாக இருக்கக்கூடியவர் வாய்மை பேச வேண்டும். துறவி பேச வேண்டிய அவசியம் இல்லையா என்று கேட்டால் பேசணும்னு அவசியம் இல்லை. அவர் வாயிலுக்கு வரக்கூடிய அத்தனை சொற்களும் உண்மை. அவர் எதற்காகவும் இனிமையாக பேசி ஒரு உண்மையை மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சமுதாயத்துல ஒரு உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் ஒரு துறவியால் மட்டும்தான் முடியும். ஆனா அந்த துறவி உண்மை துறவியாக இருக்கணும். நம்முடைய ஓங்காரக்குடியில் ஆசான் போல உலக மக்களை தன்னுயிராக நேசிக்கக்கூடிய ஒரு துறவியாக இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு நாம் துறவி என்று நினைக்கின்றோமே, அத்தனை பேருக்கு என்ன அடையாளம்? காவி கட்டியிருக்கணும், நல்ல நெத்தி நிறைய பட்டை போட்டிருக்கணும், ருத்ராஜம் போட்டு. நான் ஒரு நிகழ்ச்சிக்கு சென்றிருந்தேன். அந்த நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா அது அங்க வந்திருக்க அத்தனை பேர் மக்களும் அங்க அந்த நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா சித்தர் மக்களுக்கு விழா, நால்வருக்கு விழா, ராமலிங்க சுவாமிகளுக்கு 30 விழா என்று அழைத்திருந்தார்கள். போயிருந்தோம். அங்க நிறைய சன்னியாசிகள் வந்தார்கள். சன்னியாசிகள் வந்தாருன்னா வந்திருந்த மக்கள் என்ன நினைத்துக் கொண்டார்களோ தெரியவில்லை. அத்தனை சன்னியாசிகளின் காலையில் போய் விழுகிறார்கள். அவர் உண்மையானவரா இல்லையா எந்த ஒரு கேள்வியும் கிடையாது. இப்ப காவிக்கு நாம் நினைக்கிறோம், என்ன நினைக்கிறோம்? காவி உடை அணிந்திருந்தால் அவர் சன்னியாசி துறவி அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அப்படி அல்ல. காவி என்பது ஒரு முயற்சியின் அடையாளம். காவி என்பது முயற்சியின் அடையாளம், ராஜசபத்தின் அடையாளம். ஆனா உண்மை துறவிக்கு அடையாளம் என்னன்னா பெண்மை. அவருடைய உள்ளமும் பெண்மையாக இருக்க வேண்டும், அவருடைய உடையும் பெண்மையாக இருக்க வேண்டும். நம்முடைய ஓங்காரக்குடியில் ஆசான் வெள்ளை உடை மட்டும்தான் அணிந்திருந்தார்கள். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடியது வெள்ளையும் கிடையாது, காவியும் கிடையாது. அவர்கள் இப்பொழுது அணிந்திருக்கக்கூடிய உடை சாத்தியத்தின் அடையாளம். அவர்களுடைய வார்த்தையும் ஒன்றாக இருக்கும், செயலும் ஒன்றாக இருக்கும்.
அப்படி உண்மை துறையில பேச வேண்டும், வாய்மை பேச வேண்டும் சொல்ற. சரி, காமத்திற்கால என்ன சொல்ற? காமம் என்றால் விருப்பம். நாம் வேற விருப்பம். அந்த விருப்பத்துல, அந்த காமத்து பால்ல அங்க எப்படி பேசணும்னு சொல்றார் வள்ளுவ கடவுள். இங்க வந்து என்ன சொல்றார்? இனியவை பேச வேண்டும், உதவி வாய்மை பேச வேண்டும், பேசக்கூடாது. யார் யார்கிட்ட பேசணும்? தலைமையிடத்தில், அல்லது ஒரு தலைவி ஒரு தலைமையிடத்தில், ஒரு காதலன் காதலி, அல்லது ஒரு காதலி ஒரு காதலி, அல்லது ஒரு கணவன் ஒரு மனைவியிடம், அல்லது ஒரு மனைவி கணவன். அவங்களுக்கு கொஞ்சம் ஏன்னா அப்பதான் சிறக்கும். அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த நட்பு பெருகும். ஏன் போய் பேசிக்க சொன்ன? எல்லாரை விட நல்ல ஒளி பொருந்தியதா இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த மனைவிக்கு மனம் குளிருமா அல்லது மனம் வெறுக்குமா? சந்தோஷம். அதான் வள்ளுவர் சொல்ற, மதியும் மனதை முகனும் வழியா பதியின் கலைஞிய மீன்கள். வானத்துல இருக்கக்கூடிய விண்மீன்கள் பார்த்துதான் என்னுடைய மனைவியோட முகத்தை பார்த்து வந்திருக்காங்க. என்னுடைய மனைவியோட முகத்தை பார்த்து எது நிலான்னு தெரியாம தடுமாறிச்சான். இப்படி போய் சொல்லு அப்படிங்கிற மனைவிக்கு பார்த்து சொல்லலாம், நீ நயன்தார மாதிரி இருக்க, அவ்வளவு அழகா இருக்க அப்படின்னு சொல்ல. அவங்க இருக்காங்களா இல்லையோ அடுத்த விஷயம். அப்படி சொல்லும் போது அவங்க மனசு மகிழும். அதே மனைவி என்ன பண்ணும்? நீ எம்ஜிஆர் மாதிரி இருக்க, என்னோட வயசு இல்ல அப்படி சொல்லலாம். என்ன எம்ஜிஆர் மாதிரி இருக்க, நீ சிவாஜி மாதிரி இருக்க, இல்ல இப்ப இருக்கவங்க கொஞ்சம் நிலப்பட்டமா இருக்கவங்க ரஜினி மாதிரி இருக்கு, இல்ல தளபதி மாதிரி இருக்க. இப்படி சொன்னோம்னா அந்த கணவன் மனசு மகிழ்ச்சி. அப்ப அங்க வந்து என்ன வருது? ஒரு பொய் தான், ஆனா மகிழ்ச்சியும் உண்டு கொண்டது. வள்ளுவர் அதுக்கும் சொல்றாரு, பொய்மையும் வாய்மை இடத்த குறை தீர்ந்த நன்மை பயக்கும் இணை. அப்ப அந்த மாதிரி பொய் கூட சொல்லி. அப்போ ஒரு இல்லறத்தான் இனிய சொற்கள் பேச வேண்டும், அதே ஒரு துறவி வாய்மை பேச வேண்டும். அதே வந்து பொருட்பாடுல என்ன போய் சொன்னார்? பொருட்பாடு என்பது 3 இயலாக பிரித்தார். ஒன்று அரசியல், அங்கவியல், 3வது ஒழியல். அரசியல் என்பது வேற ஒண்ணும் இல்லை, நிர்வாகம். நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவங்க எப்படி பேச வேண்டும்? நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய பேசுவருடைய வார்த்தை எப்படி இருக்க வேண்டும்? சொல்வன்மை உள்ளதாக இருக்க வேண்டும். நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை சொல்வன்மையாக இருக்க வேண்டும். அவன் சொல்லக்கூடிய வார்த்தை ஒரு செயலை செய்யக்கூடிய வகையிலே இருக்க வேண்டும். இப்ப இன்றைக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு செயலை சொல்றோம், சொன்னாலே ஒரு செயலை செய்யப்படும். தம்பி அதை எடுத்துட்டு வா, நீங்க சொன்ன வார்த்தை எடுத்து வர சொல்லுங்க. பொருட்பாடுல ஒரு நிர்வாகத்துல இருக்கக்கூடியவர் எப்படி சொல்லணும்? தான் சொல்லக்கூடிய வார்த்தையை வைத்து ஒரு செயலை செய்யக்கூடிய திறன் உள்ள வார்த்தையாக சொல்ல வேண்டும். அப்படி சொல்லும் போது அந்த சொல்லை விட இன்னொரு சொல், அதற்கு ஈடாக இன்னொரு சொல் வரவாத வகையில சொல்லுக சொல்லி பயனுள்ள சொல்லுக சொல்லி அச்சொல்லை பிரிதோர் சொல் வெல்லும் சொல் இன்மை அறிந்தனர். அந்த சொல்ல வேறொரு சொல்ல சொல்லி ஒருத்தன் வந்து அதை மடக்க முடியாத வகையில அந்த வார்த்தையை பேசும். அப்ப பொருட்பாடுல ஒரு நிர்வாகத்துல இருக்கக்கூடியவன் சொல்வன்மை உள்ளவனாக இருக்க வேண்டும். இல்லறத்தில் இருக்கக்கூடியவன் இனியவை பேச வேண்டும். அதே ஒரு துறவியாக இருந்தால் வாய்மை பேச வேண்டும். அதே ஒரு தலைவியா இருந்தால் லைட்டா போய் சொல்லிக்கணும். அதுக்கு நலம் புனைந்து உரைத்தல். புனைதல்னாவே பொய்தான். புனைந்து நலன் புனைந்து உரைத்தல். அதனால் வரக்கூடிய என்றால் அதனால் கொஞ்சம் போய் சொல்லிக்கலாம். ஆக இப்படி நாம சொல்லும் போது நம்மளுடைய வார்த்தைகள்ல இருந்து குற்றம் வராது. வார்த்தைகள்ல குற்றம் வராது அப்படின்னா நமக்கு வினை சேராது. வினை சேராது என்று சொன்னால் நாம் பிறவி எடுக்க வேண்டிய கால அளவு குறையும். வினை சேர்ந்தால் மட்டும்தான், வினை சேர சேர வினை இருக்க நமக்கு பிறவி நிச்சயம். பிறவியை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மளுடைய மனம், மெய், மொழி 3மே சுத்தமாக இருக்க வேண்டும். அதுல அந்த மொழி என்று சொல்லக்கூடிய அந்த மொழி குற்றத்தை பற்றி பேசணும். அந்த மொழி குற்றத்தில் வரக்கூடிய துன்பங்களை பற்றி பேசணும். அந்த துன்பங்களிலிருந்து எப்படி விடுபட வேண்டும் என்று அந்த முருகன் நாமத்தை சொல்லும் போது அதிலிருந்து நாம் விடுபட முடியும். இப்போ மொழி குற்றங்களிலிருந்து விடுபட்டு அந்த மொழி குற்றத்தின் மூலமாக வினை சாராத வகையிலே நாம் ஒவ்வொருவரும் வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தால் நாம் இந்த பிறவி பெருங்கடலை நாம் கண்டிப்பாக நீந்த முடியும். இதுதான் ஞானிகள் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. நம்முடைய ஓங்காரக்குடி லாசான் சொல்லக்கூடிய வார்த்தை, நீங்க போகும்போது ஒவ்வொருவருக்கும் என்ன சொல்றாங்க? முருகான்னு சொல்லு, முருகான்னு சொல்லு. நம்மை அறியாமலேயே நம்மளுடைய வாயிலிருந்து
இந்த முருகன் நாமத்தை சொல்லும் போது எந்த விதமான குற்றங்களும் வராது. அதனாலதான் அருணகிரிநாதர் சொன்னார், மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா என்னும் நாமங்கள். ஒரு முறை சொல்லிட்டு நிப்பாட்டிட்டாத, பல முறை சொல்லு, முருகா 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 முருகான்னு சொல்லிட்டே இரு. ஏன்னா ஒவ்வொரு முறையும் நாம் சொல்லும் போது அந்த முருகனாகவே மாறிவிடுகிறோம். அந்த முருகனாக மாறும்போது முருகனிடம் குற்றம் வருமா? வரவே வராது. ஆகவே நம்முடைய மொழி குற்றங்களை நீக்கி ஆசான் காட்டிய வழியில் நாம் ஒவ்வொருவரும் அந்த உயர்ந்த நிலையை அடைய முடியும் என்று சொல்லி எல்லோரும் அதை பின்பற்றி ஒவ்வொருவரும் அந்த உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்று வாழ்த்தி இன்றைய பூஜை துவக்குகின்றோம். வழக்கம் போல ஆசான் நாமத்தையும் முருகப்பெருமான் நாமத்தையும் நாம் சொல்லும்போது மக்கள் அனைவருமே ஆசானுடைய திருவடியை மனதிலே எண்ணி இந்த பூஜையை சிறப்பாக செய்து ஒவ்வொருவரும் நல்வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்பி வேண்டி கேட்டுக்கொண்டு பூஜையை துவங்குகின்றோம். சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்க மகாதேசிகாய நம. சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்க மகாதேசிகாய நம. சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்க மகாதேசிகாய நம. சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்க மகாதேசிகாய நம. சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்க மகாதேசிகாய நம. சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்க மகாதேசிகாய நம. சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்க மகாதேசிகாய நம. சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்க மகாதேசிகாய நம. சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்க மகாதேசிகாய நம. ஓம் 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 அருட்பெரும் ஜோதி ராமலிங்காய 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 அரங்க மகாதேசிகாய நம. ஓம் அருட்பெரும் ஜோதி ராமலிங்காய ஆறுமுக அரங்க மகாதேசிகாய நம. ஓம் சரவண ஜோதியே நமோ 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 நம. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அனைப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அனைப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி
தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி சத்குருநாதா சங்கநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய நம. சத்குருநாதா சங்கநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய நம. சிவய சிவ சிதம்பர ராமலிங்காய பரபிரம்மணே நம. சிவய சிவ சிதம்பர ராமலிங்காய பரபிரம்மணே நம. ஓம் பரமானந்த சதாசிவ சத்குரு ஆறுமுக மகாதேசிகாய நம. திருவடிஞானம் சிவமாக்குவிக்கும், திருவடிஞானம் சிவலோகம் சேர்க்கும், திருவடிஞானம் சிறைமலமே, திருவடிஞானமே சித்தி முக்தியே. ஓம் சுப்பிரமணிய திருவடிகள் போற்றி, ஓம் அகத்திய திருவடிகள் போற்றி, ஓம் நந்தீசர் திருவடிகள் போற்றி, ஓம் கரூர் தேவர் திருவடிகள் போற்றி, ஓம் கஞ்சமலை சித்தர் திருவடிகள் போற்றி, ஓம் பட்டினத்தார் திருவடிகள் போற்றி, ஓம் ராமலிங்க சுவாமிகள் திருவடிகள் போற்றி, ஓம் ஆறுமுக கப்பான கூரார் போகநாதர் உள்ள அகத்தீசர் சத்யநாதர் உண்மையுள்ள இடைக்கால சண்டிகேசர் பாப்பான வாதத்திற்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காப்புதானே. ஓம் சரவண பவாய நம. ஓம் அகத்தீசாய நம. ஓம் ஆறுமுக அரங்க மகாதேசிகாய நம. வேண்டுகோள். முருகா சத்குருநாதா சாந்த சுரூபா எனது தந்தையே எனது தாயே நிறைய தெய்வமே தேவாதி தேவா தயாபரனே தாங்கள் விரைவில் வெளிப்படு மனிதர்கள் ஆட்சியை தகர்த்து ஞானசித்தர் ஆட்சி அமைத்து உலக பெருமாற்றம் நிகழ்த்தி உலக மக்களையும் ஓங்காரக்குடியில் அன்பர்களையும் தொண்டர்களையும் காத்து வெகு விரைவில் வெளிப்பட்டு எழுந்து நடந்து ஞானசித்தர் ஆட்சி அமைத்து உலக பெருமாற்றம் நிகழ்த்திட பல்லாண்டு காலம் நீடி ஆயுளுடன் உலக மக்களுக்கு சேவை செய்திட வாய்ப்பு தாருங்கள் தாயே, அருள் செய்யுங்கள் தாயே. எங்களது ஓங்காரக்குடி ஆசான் நிகழ்த்தும் உலக பெரும் மாற்றத்தில் தொண்டர்களாகிய நாங்களும் பங்கு பெற்று தொண்டு செய்திட வாய்ப்பு தாருங்கள் தாயே. முருகா சரணம், அகத்தீசா சரணம், ஆறுமுக பெருமானே சரணம் சரணம் சரணம். அன்பர்கள் கவனத்திற்கு வருகின்ற 24/2/2024 சனிக்கிழமை மாசி மாத பௌர்ணமி பூஜை இதே இடத்தில் இதே நேரத்தில் நடைபெற உள்ளது. கலந்து கொண்டு எல்லா மாநிலங்களின் எல்லாம் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு பாடல். வாழ்கவே வாழ்க என்னை திருவடி,
வாழ்கவே வாழ்க பலமறுத்தான் பதம் வாழ்கவே வாழ்க விஞ்ஞானத்தவத்தால் வாழ்கவே வாழ்க பலமிலான் பாதமே சிவாய ஆறுமுக அரங்க மகா தேசிய சுவாமிகள் வாழ்க வாழ்க சிவாய ஆறுமுக அரங்க மகா தேசிய சுவாமிகள் வாழ்க வாழ்க சிவாய ஆறுமுக அரங்க மகா தேசிய சுவாமிகள் வாழ்க வாழ்க குருவே சரணம் சத்தியமே அகத்தியம்